ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வெண்பாவோட அடியாட்கள் இப்போ ஹேமாவை 20 லட்சம் ரூபாய்க்கு இன்னொரு ஆளுக்கு வித்துடுறாங்க. கண்டெய்னர் லாரியில இப்போ ஹேமாவை கடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெண்பா கால் பண்றாங்க. ஹேமாவை கடத்துனீங்களா இல்லையா, என்னாச்சு அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. எல்லாமே பக்காவா முடிஞ்சிருச்சுக்கா, இன்னும் 1 ஹவர்ல பார்டர் கிராஸ் பண்ணிடுவோம்க்கா அப்படின்னு சொல்றாங்க. எந்த பிரச்சனையும் வந்துடாதுல அப்படின்னு வெண்பா கேக்குறாங்க. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கக்கா, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அகிலன் சௌந்தர்யாட்ட சொல்றாங்க, காலையில இருந்து எதுவுமே நீங்க சாப்பிடலமா, அட்லீஸ்ட் இந்த டீயாவது குடிங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. ஹேமா கிடைக்காம நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்டா அப்படின்னு சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. அஞ்சலி கண்ணம்மாட்ட சொல்றாங்க, ஹேமாவை தேடி அலையிறதுக்காகவாவது உனக்கு தெம்பு வேணும்ல கண்ணம்மா, அட்லீஸ்ட் இந்த டீயாவது குடி கண்ணம்மா அப்படின்னு சொல்றாங்க. ஹேமாவை நம்ம நேத்துல இருந்து தேடிட்டு இருக்கிறோம், ஒரு க்ளூ கூட கிடைக்கல, ஹேமாவை என் கண்ணில் பார்க்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. அகிலன் இப்போ ஹேமாவை தேடிட்டு இருக்கிறாரு. அப்போ பதட்டத்துல ரோட வேகமா கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி இப்போ அகிலனை இடிக்கிற மாதிரி வந்துருது. சடனா லாரி டிரைவர் கரெக்டா பிரேக் போட்டுறாரு. ஒழுங்கா பார்த்து கிராஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அகிலனை திட்டுறாரு. சாரினே, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்துட்டேன் அப்படின்னு அகிலன் சொல்றாரு. சௌந்தர்யா கண்ணம்மா எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இவர் ஒழுங்கா பார்த்து ரோட கிராஸ் பண்ண மாட்டாரா, இந்நேரத்துக்கு லாரி இவர் மேல ஏறி இருக்கும் அப்படின்னு அந்த டிரைவர் சொல்றான். இதுக்கிடையில அகிலன் கண்ணம்மாவை பார்த்த உடனே ஹேமாவை கடத்திட்டு போறவன் அவங்க கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கிறான். கண்ணம்மா அந்த டிரைவர்கிட்ட சொல்றாங்க, சரிங்கண்ணே நீங்க அதிகமா பேசாம கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சௌந்தர்யா அகிலன்ட்ட சொல்றாங்க, நீ பார்த்து போயிருக்க கூடாதாடா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, ஹேமாவை தேடுற அவசரத்துல நான் அந்த லாரியை பார்க்காம விட்டுட்டேமா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹேமா கூட லாரிக்குள்ள இருக்கிற அந்த ஆளு நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கிறான். ஹேமாவை போய் எல்லாருமே தேடி பாக்குறாங்க. சௌந்தர்யா அகிலன்ட்ட வந்து கேக்குறாங்க, என்னடா ஆச்சு, போலீஸ்காரங்க ஏதாவது தகவல் சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுமே எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணிட்டு தாமா இருக்கிறாங்க, இன்னும் 2 நாள் டைம் கேக்குறாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு அகிலன். கண்ணம்மா அழுறாங்க. ஹேமாவை இப்ப காப்பாத்த முடியலன்னா எப்போதுமே காப்பாத்த முடியாதுன்னு என்னோட உள் மனசு சொல்லுதத்த அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாங்க. ஹேமாவை தேடி போற அவசரத்துல இப்போ கல் தட்டி கீழே விழுந்துடுறாங்க கண்ணம்மா. கண்ணம்மாவோட கால்ல அடிபட்டு இப்போ ரத்தம் வருது. பார்த்த உடனே சௌந்தர்யா பதறி போயிடுறாங்க. என்ன கண்ணம்மா, கால் அடிபட்டு ரத்தம் வருதுவா, ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு வழியே இல்லத்த, இதை விட பெரிய பெரிய வழியெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. கண்ணம்மாவோட காலை கிளீன் பண்ணி சௌந்தர்யாவை இப்போ கட்டு போட்டு விடுறாங்க. கண்ணம்மா ஹேமா இருக்கிற இடத்துக்கு உடனே எப்படியாவது போயாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாங்க. யாரை கேட்டாலும் எனக்கு தெரியல பார்க்கலனே சொல்றாங்க, ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது, ஹேமாவுக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப அழுறாங்க. பக்கத்துல அங்க ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலை பார்த்த உடனே வேகமா கோயிலுக்கு போறாங்க கண்ணம்மா. கடவுளை, என்னோட வாழ்க்கையில எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு அழுறாங்க. என்னோட 2 குழந்தைகளுக்காக தான் இந்த உலகத்திலேயே நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லி அழுறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடு கடவுளே, ஆனா ஹேமாவை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி அழுது வேண்டிட்டு இருக்கிறாங்க. என்னோட உயிரை வேணா எடுத்துக்கோ, ஆனா ஹேமாவை எப்படியாவது காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி அழுறாங்க. சௌந்தர்யா அழாதமா அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மா அழுறத பாக்குறப்ப நமக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இதுக்கிடையில ஹேமாவை கடத்திட்டு வர ஆளு ட்ரிங்க்ஸ் அடிச்சு போதையில நல்லா மயங்கிடுறான். ஹேமா அவங்க கையில கட்டிருக்கிற கயிறை கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹேமா அங்க இருந்து தப்பிப்பாங்களா, கண்ணம்மா ஹேமாவை காப்பாத்துவாங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.